உங்கள் அனைவரையும் சாய் ஸ்ரீ வைப்ஸ்க்கு வரவேற்கிறேன். ஸ்ரீராம நவமி மார்ச் 27 வெள்ளிக்கிழமை அன்று நெய்வேத்தியம் பானகம், நீர்மோர், வடப்பருப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வடப்பருப்புக்கு ஒரு சின்ன டம்ளரால் பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி ஊற போட்டிருக்கேன். வெல்லமும் அதே அளவு எடுத்து கரையட்டும்னு விட்டுருக்கேன். சின்ன கப்பில் தயிர் எடுத்துக்கிட்டுருக்கோம். பருப்பு நல்லா ஒரு 1/2 hour ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதை முதல்ல சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகாவும் சின்ன துண்டு இஞ்சியும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நறுக்கி போடுறத விட. ஏன்னா அது நறுக்கிட்டோன்னா அது ஒரு இது வேறு, கிள்ளி போடுறது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். நல்ல 4 டேபிள் ஸ்பூன் தாராளமாக தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. நெய்வேத்தியம் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் மட்டும் இதில் சேர்க்குறேன். மற்ற நாள்லலாம் நீங்கள் கேரட் சேர்த்துக்கலாம், கேரட் துருவி போட்டுக்கலாம், வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் கூட பச்சையாக சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ தேங்காய் எண்ணெய் வச்சு அதில் கடுகும் பெருங்காயமும் தாளித்து கொட்டிடலாம். அதில் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வடைப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான ஹெல்த்தியான டிஷ் இது. எல்லா நாளுமே இதை நம்ம செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இதை நம்ம சாப்பிட்லாம். பானகத்துக்கு வெல்லத்துக்கு கரை விட்டோம் இல்லையா, அதை இப்போ நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். வெல்லத்தில் கல், மண், தூசின்னு இருக்கும் கண்டிப்பாக. நான் எப்போவுமே வெல்லத்தை வடித்து தான் எடுப்பேன். ஸோ வடிகட்டிக்கலாம். நான் வெல்லத்தில் முதல்ல ஒரு 2 டம்ளர் தண்ணி தான் விட்டுருந்தேன். ஏன்னா கரையிற அளவுக்கு இருக்கட்டும்னு. கண்டிப்பாக இப்போ தண்ணி தேவைப்படும். ஏன்னா நம்ம இதில் லெமன் ஜூஸும் ஆட் பண்ண போகிறோம். இந்த கப்பில் தான் எடுத்திருந்தேன் நான் வெல்லம். அதனால் இந்த கப்பால் 1 கப்புக்கு 5 கப்பு தாராளமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். 4.5லேருந்து 5 கப்பு. ஸோ இப்போ நம்ம லெமன் எடுத்துக்கலாம். நான் அரை மூடி லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் நல்ல 2 டீஸ்பூன் தாராளமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லெமன் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு. ஸோ நல்லா புழிஞ்சு வச்சதில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே சுக்கும் ஏலக்காவும் தட்டி வச்சுருக்கேன். சுக்கு ஒரு சிட்டிக்கை தான் நம்ம சேர்க்குறோம். சுக்கு பொடி, முழு ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருங்க. ஸோ நம்ம பானகம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் பானகம் ரெடி. இதுவும் வெயில் காலத்துக்கு ரொம்ப 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 நல்ல இதுங்க. ஜூஸ் மற்றதெல்லாம் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதை செஞ்சு வச்சுக்கலாம். மற்ற நாளில் மின்ட் லீவ்ஸும் இதில் ஆட் பண்ணலாம். அந்த நீர்மோருக்கு இந்த கப்பு தயிரை நம்ம நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். பசுந்தயிர் எடுத்துருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் மேலே வெண்ணெய் மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிட்டு நல்ல தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது நான் இப்போ இந்த சின்ன கப்புக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி முதல்ல சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல தேவையான அளவு உப்பு, அப்புறம் பச்சை மிளகாவும் இஞ்சியும் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இடித்து கல்லூரல்ல கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கையால் நல்லா இப்படி நம்ம நசுக்கணுன்னா சாறு வந்துடும். அதை நல்லா மோரில் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் மிக்சியில் அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி சாறு பிழிஞ்சு எடுத்திங்கன்னா மோரோட கலர் மாறாது, அப்படியே இருக்கும். மிக்சியில் அரைச்சோன்னா கலர் க்ரீனாக போயிடும். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பொடி பொடியாக எப்படி நறுக்கி ஆட் பண்ணாலும் அது வாயில் மாட்டும். அதனால் நான் சேர்க்கலை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நான் பெரும்பாலும் தாளிக்க மாட்டேன். கடுகு சில பேர் தாளிப்பாங்க. உங்களுக்கு பழக்கம்னா தாளிச்சுக்கோங்க. இதில் நான் பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணுவேன், அவ்வளோதான். நீர்மோர் ரெடி ஆகிடுச்சு. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நீர்மோரும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. சிம்பிளாக ஹெல்த்தியான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா சில்லுன்னு வெயில் காலத்துக்கு ஏற்ற நீர்மோர், பானகம், வடைப்பருப்பு. நான் கொஞ்சம் அந்த இஞ்சி பச்சை மிளகாய் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ஜூஸ் போடலாம், தண்ணி விடணும் போல் இருக்குது. அதனால் அதை அப்படியே சேர்த்து கரைச்சி விட்டுருக்கேன். உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பானகமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்ரீராம நவமிக்கு எல்லோரும் பானகம், வடைப்பருப்பு, நீர்மோரை செஞ்சு ஸ்ரீராமருக்கு
நைவேத்தியம் செஞ்ச ராமரோட அருளை பெறலாம். நம்மளோட பண்டிகைகள் எல்லாமே சீதோஷ்ண நிலையை ஒட்டி அதற்கு காலத்துக்கு ஏற்ற நைவேத்தியங்கள் எதை சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற அதை அடிப்படையாக வச்சு தான் நைவேத்தியங்களையே சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வெயில் காலத்தில் இந்த நீர்மோர் பானகங்கிறது உடம்புக்கு எவ்வளோ நல்லது. ஸோ அதை நாம் செஞ்சு அன்னைக்கு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நைவேத்தியம் செய்து மற்றவர்களுக்கும் பிரசாதமாக இதை விநியோகம் பண்ணலாம். ஏன்னா வெயில் காலத்தில் நீர்ப்பந்தல் அமைச்சு எல்லாருக்கும் தாகத்துக்கு தண்ணி கொடுப்போம் இல்லையா. ஸோ இது இந்த ஸ்ரீராம நவமிலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.